ஓ மகா கணபதியை போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இந்த பதிவில் நம்ம கந்தர் அனுபூதியிலிருந்து 43வது பாடல் பார்க்கலாம். கொஞ்சம் நினைவுபடுத்தி பார்க்கலாம். சென்ற பாடலில் 42வது பாடலில் நாம் பார்த்தோம் அருணகிரிநாதர் முருகனை கலந்த நிலை. அருணகிரிநாதர் கொஞ்சம் கூட இடைவெளி இல்லாமல், கொஞ்சம் சிறிது நேரமும் மறக்காமல், இமைப்பொழுதும் மறவாமல் முருகனை தனது மனதில் வைத்து தியானம் செய்து கொண்டே இருந்தார். அதன் காரணமாக அவர் அடைந்த நிலை என்ன? அந்த அனுபூதி நிலை அவர் அடைந்தார் என்பதை நாம் பார்த்தோம். அதுதான் என்ன சொல்லப்பட்டிருக்கு? செறிவற்று உலகோடு உரை சிந்தையும் அற்று அறிவற்று அறியாமையும் அற்றதுவே நாம் பார்த்தோம். அதாவது மௌன நிலைக்கு சென்று விட்டார், ஞானத்தின் உச்சத்திற்கு சென்று விட்டார், முருகன் அருள் அவருக்கு கிடைத்து விட்டது, முருகனை கலந்தார், அந்த நிலையில் அவர் இருக்கின்றார். இதை நாம் பார்த்தோம். அதைத் தொடர்ந்து அந்த நிலை, அந்த மௌன நிலை, முழுவதுமாக ஞானம் அடைந்த நிலை, முருகனை கலந்த நிலை, அதுதான் அனுபூதி நிலை. அது எப்பொழுது பிறந்தது அவருக்கு அப்படின்னா அது மிக மிக முக்கியமான விஷயம். ஏன் நம் போன்ற மனிதர்கள் கூட முருகன் மீது பக்தி செலுத்தி இறைவனை அடைவதற்கு, இறைவனுடன் கலப்பதற்கு என்ன வழின்றது இதுதான் அதனோட மிக உச்சமான உச்சகட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஆகவே இந்த பாடல் மிக மிக முக்கியமானது. பாடல் பார்க்கலாம். தூசாமணியும் துகிலும் புனைவால் நேசா முருகா நினதன்பருளால் ஆசா நிகலம் துகலாயின பின் பேசா அனுபூதி பிறந்ததுவே. தூசா மணியும் துகிலும் புனைவால். மணி, மணிகள், உயர்ந்த மணிகள், நவரத்னம் போன்ற மணிகள். துகில், நாம் அடித்து கொள்கின்ற ஆடைகள். இவையெல்லாம் எப்படியாப்பட்டது? தூசா, மிக மிக தூய்மையானது, மிக மிக தூய்மையான உயர்ந்த மணிகளும் ஆடைகளும், அதாவது நல்ல ஆடை ஆபரணங்கள், தூய்மையான உயர்ந்த நல்ல ஆடை ஆபரணங்களை புனைவால், அதை ஒருவள் அணிந்து கொள்கின்றாள். யார் அந்த அம்மா? அந்த அம்மாவோட நேசா, அந்த அம்மைக்கு முருகன் அந்த அம்மையின் நேசத்துக்குரியவன், பாசத்துக்குரியவன், அன்புக்குரியவன், காதலுக்குரியவன், காதலன். இதில் புனைவால் சொல்லியிருக்கு, அந்த அம்மாவோட நேசான்னு சொல்லியிருக்கு. அந்த அம்மா தான் வள்ளியம்மா இந்த பாடலை சொல்ல, ஆனால் அது வள்ளியம்மா தான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்? தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டே வரோம். வள்ளியம்மை முருகனுடைய மிக மிக சிறந்த பக்தை. ஆகவே வள்ளியம்மையின் மீது முருகனும் அன்பு கொண்டு அந்த அம்மைக்கு அருள்வதற்காக வள்ளியம்மை தேடி சென்று அருள் செய்தவர். அதுதான் வள்ளி சன்மார்க்கம் நம்ம சொல்கிறோம். ஆகவே இந்த அம்மா வள்ளியம்மா. சரி, தூசா மணியும் துகிலும் புனைவால், அந்த அம்மாவோட நேசா முருகா, நினது அன்பு அருளால், முருகா உங்களுடைய அன்பு அருளால், நீங்கள் என் மீது செலுத்துகின்ற அளவு கடந்த அன்பு கலந்த அருளால். இப்போ கொஞ்சம் இதை நம்ம நினச்சி பார்க்கணும். எப்படின்னா, அருணகிரிநாதர் போன்ற மிக உயர்ந்த பக்தர்கள், அடியவர்கள், முருகனை எப்பொழுதும் நினைத்து கொண்டே இருப்பவர்கள், இடைவிடாது நினைப்பவர்கள், வெளியில் என்ன நடந்தால் அதை பற்றி கவலையே படாமல் தொடர்ந்து முருகனே தனது சிந்தனையில் வைத்து கொண்டிருப்பவர்கள். இதுதான் நம்ம சென்ற பாடலை பார்த்தோம். குறியை குறியாது குறித்துன்னு பார்த்தோம். அந்த மாதிரி அவரையே வணங்கி கொண்டே இருக்கும் பொழுது முருகன் மீது நமக்கு அளவு கடந்த அன்பு வருது. தொடர்ந்து வணங்கி கொண்டே இருக்கின்றோம், விடவே மாட்டோம். ஸோ முருகன் என்ன பார்க்குறாரு? இந்த பக்தன் என்னை தொடர்ந்து வணங்கி கொண்டே இருக்கின்றான், ஆகவே இவனுக்கு நானும் அன்பு செலுத்த வேண்டும், இவன் மீது நானும் அருள் செய்ய வேண்டும், இவனுக்கு அருள் செய்ய வேண்டும் என்ற அந்த உள்ளம் முருகனுக்கும் வரும் இல்லையா, நம்ம அவர் வணங்கிட்டே இருக்கும்போது. ஆகவே முருகன் என்ன பண்ணுறார்? தன் மீது தொடர்ந்து அன்பு செலுத்துகின்ற அந்த பக்தர்கள் மீது இடையராது இமைப்பொழுதும் மறவாமல் முருகன் மீது பக்தி செலுத்துகின்ற அந்த பக்தர்கள் மீது முருகனும் கனிவு கொண்டு அவர்கள் மீது அவர்களுக்கும் அருள் செய்கின்றான். நினது அன்பு அருளால், முருகா அப்படியாப்பட்ட உங்களுடைய அருளால் எனக்கு என்ன நடந்தது? ஆசா நிகலம் துகள் ஆயின பின். ஆசா நிகலம், ஆசை, ஆசை எப்படியாப்பட்டது? நிகலம், அதாவது ஒரு சங்கிலி, அது ஒரு தொடர் சங்கிலி. ஏன் இந்த ஆசை சங்கிலின்னு சொல்லப்பட்டிருக்கு?
இந்த ஆசையை கொண்டு தான் இந்த 3 ஆசை இருக்கு இல்லையா, மண் ஆசை, பெண் ஆசை, பொன்னாசைன்னு சொல்லி, இந்த ஆசையை கொண்டு தான் நமக்கு எவ்வளோ வந்தாலும் பத்துறதில்ல, எந்த உயர்ந்த பதவிக்கு போனாலும் நமக்கு பத்துறதில்ல. இன்னும் வேணும் இன்னும் வேணும், நம்ம அதுக்கு மேலே போயிட்டே இருக்கோம். அதுவும் பின்னாடியே ஓடுறோம். அதை கொண்டு நம்ம நிறைய வேலைகள் செய்கிறோம். வேலைகள் செய்யும்போது தேவையில்லாமல் நிறைய அந்த வினைகளை நாம் சேர்த்து கொள்கின்றோம், தீய வினைகளை சேர்த்து கொள்கின்றோம். அந்த பதவி நாம் ஆசைப்படுவதெல்லாம் கிடைக்க 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 நமக்கு அந்த எல்லாம் என்னோடது, நான் என்னால் பண்ண முடியுது, அந்த மாதிரியான ஒரு அந்த ஆணவ நிலைக்கும் போகிறோம். ஆகவே இந்த ஆசையை கொண்டு தான் மற்ற எல்லா மோசமான விஷயங்களும் நமக்கு நடக்குது. அதுதான் நம்மளை இறைவனை சேர விடாமல் தடுக்குது. இவை எல்லாமே மலங்கள், நம்மை இறைவனை சேர விடாமல் தடுப்பவை, அழுக்குகள். இந்த ஆசையை கொண்டு தான் இது சங்கிலியாக வந்துட்டு இருக்கு, தொடர் சங்கிலியாக வந்துட்டு இருக்கு. இதை கொண்டு தான் நம்ம பிறந்துனே இருக்கோம். மாயே ஜனம் பிறந்து பிறந்தே வந்துட்டே இருக்கும். ஆகவே இந்த ஆசை தான், ஆசை என்பது நிகழம், அது ஒரு தொடர் சங்கிலி. அந்த ஆசை நிகழம் துகள் ஆகின பின், அந்த ஆசை அறுப்பட்டா மட்டும் பத்தாது, அருந்தா திரும்ப அந்த சங்கிலி ஒட்டிச்சு என்ன பண்ணுறது? ஆகவே இது தூள் ஆயிடணும், திரும்ப அது ஒட்டவே கூடாது. அப்படி துகள் ஆகின பின் முருகா, அப்படி அது துகள் ஆன உடனே பேசா அனுபூதி பிறந்ததுவே. அந்த நிலையிலே உங்களது அன்பு அருளினால், உயர்ந்த அன்பு அருளினால் என்னுடைய அந்த ஆசை தூளாக்கப்பட்டது. அது தூள் ஆனதுனால எனக்கு என்ன கிடைச்சது? என்ன எல்லா ஆசையும் என்னை விட்டு போயிடுது. என் உள்ளத்தில் இருக்கின்ற முருகனை நான் நினைத்து கொண்டிருக்கின்றேன். ஆகவே எனக்கு ஞானம் பிறந்தது. அந்த ஞானத்தில் நான் மௌன நிலைக்கு சென்றேன். ஏன்னா முருகன் நம் உள்ளத்தில் வந்துட்டார், நாம் அவரை கலந்து விட்டோம். அப்படி அவரை கலந்த நிலையிலே முருகன் என்கின்ற அந்த ஆனந்தம், அந்த மகிழ்ச்சி, அந்த பேரானந்தத்தில், அந்த கடலில் நமது ஆன்மா மூழ்கி இருக்கிறது, சேர்ந்து இருக்கின்றது, அந்த மகிழ்ச்சியில் திளைத்து கொண்டிருக்கின்றது. அந்த மகிழ்ச்சியில் இருக்கும் பொழுது முருகன் கூடவே நம்ம இருக்கிறோம். அந்த பேரானந்தம் இருக்கும் பொழுது நம்மளால் ஏதாவது பேச முடியுமா? எதுவும் பேச முடியாது இல்லையா? அதுதான் அந்த அனுபூதி நிலையில் பேசாத அனுபூதி, பேசா அனுபூதி பிறந்ததுவே. அந்த அனுபூதி நிலையில் செல்பவர்களுக்கு, அந்த மகிழ்ச்சியில் திளைப்பவர்களுக்கு, இறைவனுடன் பரம்பொருளுடன் கலந்து இருப்பவர்களுக்கு மற்ற என்ன நடக்குமோ அது எதுவுமே தெரியாது. அந்த மகிழ்ச்சியில் இருக்கும்போது அவளுக்கு வார்த்தையே வராது, எதையுமே பேச முடியாது. எப்படி பேச முடியும்? ஏன்னா அந்த மகிழ்ச்சியில் அவங்க இருக்காங்க, வெளியே நடக்க தெரியாது. அந்த நிலை மௌன நிலை. மௌனம்தான் ஞானத்தினுடைய வரம்பு. ஞானம் முழுமையாக ஒரு ஞானம் அடைந்தவர்கள் சரியாக பேசவே மாட்டாங்க. அதுலேருந்து வெளியே வரத்துக்கு கொஞ்சம் நேரமாகும். அதுக்கப்புறம் அவங்களால கொஞ்சம் கொஞ்சம் பேச முடியும். அந்த நிலையில் சென்றவர் அருணகிரிநாதர். இந்த அனுபூதி நிலை கிடைச்சிருக்கீங்க. ஆக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த அனுபூதி கிடைக்க வேண்டுமென்றால், முருகனை நமது ஆன்மா கலக்க வேண்டுமென்றால், அந்த முருகனை நமது உள்ளத்தில் வைத்து அதனுடன் நாம் சேர்ந்து அந்த மகிழ்ச்சியில் நாம் திளைக்க வேண்டுமென்றால், நம்ம இவ்வளோ பாடலில் பார்த்தோம். என்னென்னா, இந்த வினைகள்லாம் வேறு இருக்க வேண்டும், நம்முடைய ஆணவம்லாம் போக வேண்டும். ஆனால் இது எல்லாவற்றுக்கும் அடிப்படையாக இருப்பது என்ன? அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போனால் கூட இந்த ஆசை தூளாக வேண்டும். மிக மிக முக்கியமானது. இந்த ஆசை தூளான உடனே அவர் நமக்கு அதை கொடுத்துருவார். ஆகவே தான் இந்த ஆசைக்காக நம்ம ஏற்கனவே சில பாடலை பார்த்துருக்கோம். பேராசையும் பிணியில் பிணிப்பட்டு, இந்த பேராசை என்பது ஒரு பிணி, அது ஒரு நோய். இன்னொரு பாடலில் மாயே ஜனம் கெட மாயை விடா மூ ஏடனு என்று முடிஞ்சிடுமோ. முருகா, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், இந்த ஆசை என்னை விட்டு போக மாட்டேங்குது, அதை எப்படியாவது தூள் பண்ணுங்க, எப்படியாவது அழிச்சிட்டு என்ன கூட சேர்த்துட்டாருங்க. அங்கே கேட்டார் இல்லைங்களா, இங்கே சேர்த்துட்டார். அதே போல் நம்ம பார்த்தோம்னா 2வது பாடலில் உல்லாச நிராவல பாடல் என்ன கேட்டார்? எல்லாம் அற என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகான்னு கேட்டார். இதுதான் என்னை இழந்த நலம். நான் என்னை இழந்து விட்டேன் முருகனே, எல்லாம் நீங்களே என்று நான் உணர்ந்து விட்டேன், உங்களுள் நான் கலந்து விட்டேன். ஆகவே நான் என்பது இப்போ இங்கே இல்லை. அந்த நிலை என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்க முருகான்னு கேட்டார். இங்கே நமக்கு சொல்லி காமிச்சிருக்கார் எல்லாம் இழந்த நிலையை. அடுத்தது சும்மா இது சொல்லற, இதுதான் மௌன நிலைக்கு போயிட்டார்.
அனுபூதி நிலையில் இருக்கின்றார், மௌன நிலையில் இருக்கின்றார், பேசா அனுபூதியில் இருக்கின்றார். ஆகவே சும்மா இருக்கின்றார், இறைவனை நினைத்துக் கொண்டிருக்கின்றார். அதுதான் இறைவனே நினைத்து அமைதியாக அவன் மீதே தியானம் செய்யும்போது, உறுதியான தியானம் செய்யும்போது நம்மை சுற்றி என்ன நடந்தாலும் அது நம்மை பாதிக்காது என்ற நிலையில், குறியை குறியாது குறித்து அறியும் அந்த நிலையிலே நாம் இறைவனை அடைவது, அவரிடம் கலப்பது, அந்த மகிழ்ச்சியில் திளைப்பது, அந்த நேரத்தில் மௌனத்தின் உச்சத்தில் இருப்பது, பேசாத நிலையில் இருப்பது, அதுவே அனுபூதி நிலை. அந்த நிலையை அடைந்திருக்கின்றார். சரி, இங்கே ஒரு முக்கியமான ஒரு சின்ன விஷயம் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆரம்பத்தில் என்ன சொன்னார்? தூசாமணியும் துகிலும் சொன்னார். அதை வள்ளியம்மா போட்டுருக்காங்க. அப்போ என்ன இவ்வளோ நாளாக வள்ளியம்மா அழுக்கான மணிகளையும் அழுக்கான ஆடைகளையும் போட்டிருந்தாங்களா என்ன? அதை அப்படி பார்க்கக்கூடாது. மிக முக்கியமான விஷயம். வள்ளியம்மை இந்த அழுக்குகளை, இந்த மலங்களை, இந்த ஆசைகளை முழுவதுமாக விலக்கியவள். அந்த அம்மாவோட கொஞ்சம் கூட கிடையாது. அது ஏற்கனவே இங்கே சொன்ன மாதிரி ஏற்கனவே தூளாய் போயிடுச்சு. அந்த அம்மா கிட்ட எதுவுமே கிடையாது. ஆகவே அந்த அம்மா தூய்மையானவள். அந்த தூய்மையை நமக்கு காட்டுவதற்காக இங்கே சொல்லப்பட்டது என்னது? தூசாமணியும் துகிலும் புனைவாள். வள்ளியம்மை அழுக்கான ஆசைகளை முழுவதுமாக தூளாக்கி அதை கொண்டு அந்த அம்மா அடைந்த உண்மை நிலை, ஞான நிலை, அந்த முதிர்ந்த ஞானத்தை, அது எப்படி நம்ம ஞானத்தை காட்டுவோம்? ஞானம், உறுதியான அன்பு, உறுதியான இறை நினைவு, அதுதானே காட்டுவோம். அதுவே இந்த அணிகலன்கள் என்ற நிலையிலே அது சொல்லப்பட்டிருக்கு. அதை புரிஞ்சுக்கணும். ஆகவே அந்த அம்மா உறுதியான அன்பு, முருகன் மீது பக்தி செலுத்தியவள், அன்பு செலுத்தியவள், இந்த ஆசை என்ற முழுவதும் தூளாக்கியவள். ஆகவே முருகன் அவரை தேடிச் சென்றார். அதேபோல் முருகன் மீது நமது அருணகிரிநாதர் தொடர்ந்து தியானம் செய்து கொண்டே இருந்த காரணத்தினாலே அவர் முருகன் மீது தொடர்ந்து அன்பு செலுத்திக் கொண்டே இருந்தார். முருகன் அவர் மீது அருள் செய்தார். அந்த அருளை கொண்டு அருணகிரிநாதருடைய அந்த ஆசா நிகழும், அந்த ஆசை சங்கிலி முழுவதுமாக தூளாக்கப்பட்டது. அவருக்கு பேசா அனுமதி வழங்கப்பட்டது. அவ்வளோ சிறப்பு வாய்ந்த பாடலை பார்க்கலாம். தூசாமணியும் துகிலும் புனைவாள் பேச நேசா முருகா நினதன்பருளால் ஆசா நிகழும் துகளாயின பின் பேசா அனுபூதி பிறந்ததுவே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, கந்தவேல் முருகனுக்கு அரோகரா. ஓம் சரவண பவ.